சங்கீதம் 47 ஒரு மனத்தோடு எல்லாரும் வாசித்து தேவனை துதித்து ஆராதிப்போம். சங்கீதம் 47. சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் இதற்கும் மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்காள சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள். பாடுங்கள், தேவன் பூமி அனைத்துக்கும் ராஜா. கர்த்தருடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள். அவர் மகா உன்னதமானவர். ஆமீன். அந்த மகா உன்னதமான தேவனை நாங்கள் துதித்து ஆராதிப்போம். இந்த நல்ல நாளுக்காக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இன்னும் ஒரு ஆண்டவரே நாளை எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்த தேவனே அப்பா கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சர்வ வல்லவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் ஒரு புதிய மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா கடந்த மாதம் முழுவதும் கண்ணின் மணி போல எங்களை காத்து எங்களோடு கூட இருந்து எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் மறைந்து ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே பரிந்து பேசின தேவன் ஆண்டவரே. அப்பா அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் ஒரு புதிய மாதத்தை நீங்க தந்திருக்கிறீங்க. இந்த மாதம் முழுவதுமாக எங்களோடு கூட இருந்து எங்களுடைய கரம் பிடித்து நீங்க நடத்துவீங்க என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், சர்வ வல்லவர், சகலத்தையும் ஆளுகிறவர் நீங்க ஆண்டவரே. அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க நடத்தும்படியாக நாங்க வைக்கிற ஒவ்வொரு காலடிகளும் உமக்கு பிரியமாய் இருக்கும்படியாக ஆண்டவரே அப்பா இடத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் நடத்துவீராக. இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தும்படியாக ஆண்டவரே. கர்த்தர் அதிசயமான காரியங்களை இந்த மாதத்திலே நாங்கள் காண செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்த்த கண்கள் ஆண்டவரே பிரகாசம் அடைந்தது ஆண்டவரே. இயேசப்பா ஒருபோதும் ஆண்டவரை வெட்கப்படுத்தாத தேவன் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலும் எங்களை நீங்க நடத்துவீங்களாக. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவரே உடைய பிரசன்னம் ஆண்டவரே இந்த இடத்திலே அசைவாடும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆவியானவர் அனலாய் ஊற்றும்படியாக அப்பா உம்மை சோதரிக்கிறேன் ஆண்டவரே. சோஸ்தரிக்கிறேன் ஆண்டவரே. பிதாவே உம்மை சோஸ்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வாத்திய கருவியை வாசிக்கிற மகனை உம்முடைய கரத்திலே தருகிறேன் கர்த்தாவே. நீங்க நடத்தும்படியாக, நீங்க அவரை ஆளுகை செய்யும்படியாக உம்முடைய பிரசன்னத்திலே மகனை ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆராதனை பகுதியை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உம்முடைய பிரசன்னத்திலே ஆவியானவர் நீங்க ஆண்டவரே அவர் நடத்துறதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையிலே அசைவாடுகிற தகப்பன் நீங்க. அப்பா இந்த ஆராதனையிலே ஆண்டவரே நீங்க எங்கள் ஒவ்வொருவரும் மீதும் ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் நீங்க பேசும்படியாக ஆண்டவரே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் அதிசயமா இந்த ஆராதனையை நீங்க நடப்பிக்கிறதுக்காக உமக்கு சோத்திரம். வார்த்தையினால் எங்களை அலங்கரிக்கிற தேவன் ஆண்டவரே. வார்த்தையை கொண்டு நீர் எங்களை ஆண்டவரே அப்பா பேசும்படியாக உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளே கிரியை செய்யும்படியாக எங்கள் ஆத்துமா உடல் எல்லாவற்றையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க எங்களை நடத்தும்படியாக உம்முடைய வார்த்தையினால் எங்களை அலங்கரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியாக தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்தை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஓ ராஜாதி ராஜாவே, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா வந்தவர் எல்லாரையும் ஆண்டவரே அப்பா வரவிருக்கிற எல்லாரையும் ஆண்டவரே அப்பா சரியான நேரத்திலே கொண்டு வந்து ஆண்டவரே நீங்க ஆசீர்வதித்து ஆண்டவரே போகிற போதும் வருகிற போதும் நீங்க கூட இருந்து ஆசீர்வதித்து
எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் ஆராதிக்கும் தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். நாம் சாமி ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் இந்த இடத்திலே உயர்த்தி அவர் செய்த நன்மைகளுக்காக அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். அவர் நல்லவராயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நம்முடைய கரங்களை உயர்த்தி நாங்கள் முழுதுமாக ஒப்புப்படுத்தி நாங்கள் அவரை ஸ்துதிப்போம், அவரை நாங்கள் சோஸ்தரிப்போம். அவர் செய்த நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது. அவர் தாமே எங்களை தாங்கி எங்களை ஏந்தி எங்களை நடத்தி எங்களை வழிநடத்துக்கு எங்களுடைய ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். நாங்கள் தாமே கரங்களை தட்டி நன்றி நடத்தி பாடு நம் இயேசுவை நாம் ஆட என்று பாடு என்ற பாடலை நாங்கள் யாவரும் கரங்களை தட்டி நாங்கள் பாடுவோம். நன்றி ஆண்டவர், நன்றி 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 பாடு நம் இயேசுவை நாம் ஆட என்று பாடு. வல்லவர்
எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் அதிசயங்களை செய்கிறவருடைய தேவன் ஆண்டவரே. நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. நீர் ராஜாதி ராஜா ஆண்டவரே. அதற்கு ஆண்டவரே எந்த பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவரே எங்களுக்கு முன்னதாக ஆண்டவரே நீர் சென்று எல்லாத்தையும் ஆண்டவரே நேர்த்தியாய் நடத்துகிற எங்களுடைய தேவனாய் இருக்கிறீர்களா. உண்மை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவராய் இருக்கிறீர், வல்லவராய் இருக்கிறீர், மாட்சிமை நிறைந்தவராய் இருக்கிறீர் ஆண்டவரே.
அசைவாடும் ஆண்டவரே. இந்த இடத்திலே அசைவாடும் ஆண்டவரே. அம்மா ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் ஆண்டவரே ஏராளம் ஆண்டவரே. அது எங்களுக்கு சொல்ல முடியாது ஆண்டவரே. நீர் எங்களுக்கு செய்கிற ஆண்டவர் அதிகமாய் இருக்கிறதப்பா. நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே
எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தீரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேருக்கு இன்றைக்கு கிடைக்காத இந்த சந்தர்ப்பத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த எல்லா அதிசயங்களுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி இஸ்ரவேல் சொல்வதாக. நாங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இந்த இடத்துல நிற்கிறோம். அவருடைய வசனம் சொல்லுகிறது, சுவாசம் உள்ளையாகும் கர்த்தரை துதிப்பதாக. அவர் எங்களுடைய நாசியிலே சுவாசத்தை வைத்திருக்கிறார். அவரை துதிக்கும்படியாக அவருடைய துதியை எங்களுடைய நாவிலே வைத்திருக்கிறார். அவரை துதிக்கிறதான துதி எப்பொழுதும் எங்களுடைய நாவிலே இருக்கும்படியாய் செய்திருக்கிறார். நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மத்தியில் உலாவுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நிர்வாணத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்களையும் உடையவர், சகல துருளைத்தனங்களையும் மேற்கொண்டு சத்துருவை ஜெயித்து எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தவர் நீர் ஒருவர் மாத்திரம் அப்பா. ஜெயமுள்ளவர்களாய் நீங்க கர்த்தர் கிருபை செய்தீர், எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் கர்த்தாவே உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் வருகிறோம். நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறீர். நீர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், எங்கள் மத்தியிலே நீர் வாசம் பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரமாக. வந்திருக்கிற ஒரு பிள்ளைகளை உடைய கிருபையின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, உடைய வசனத்தோடு பேசுங்கப்பா. கர்த்தாவே உடைய வசனமானது எங்களை புடமிட்டு நாங்கள் நடக்க வேண்டிய வழியில எங்களை நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே இந்த ஆராதனைக்கு உம்முடைய செய்திகளுக்கு பிள்ளைகளுடைய வசனத்தை கேட்க முடியாதபடி இருக்கிற எல்லா சத்துருடைய வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குகிறோம். அவற்றுக்கு அதிகாரம் இல்லை. கர்த்தருடைய கரம் கூட இருந்து நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாம் வந்து கொள்வோம். ஆமென். ஆமென். இப்ப பிள்ளைகள சத்தம் இல்லை. இப்ப யார சத்தம் இருக்கணும்? யார சத்தம் இருக்கணும்? யார சத்தம் இருக்கணும்? சொல்லுங்க. யார சத்தம்? பாப்பம் பெற்றோரோட சத்தம் அப்படி இருக்குங்க. ஆமென். ஆமென். வீட்டுல யாருடைய சத்தம் கூட கேட்கும்? வீட்டுல யாருடைய சத்தம் கூட கேட்கும்? பிள்ளைகளுடைய சத்தம் கேட்குமா, பெற்றோருடைய சத்தம் கேட்குமா? அப்ப பிள்ளைகள் இந்த இடத்துல இல்லைன்னா யாருடைய சத்தம் பெருசா கேட்கணும்? இப்ப நாங்க தேவனுடைய சத்தத்தை கேட்கிறோம். கர்த்தர் எங்களோட பேசாவிட்டால் யாக்கோபு சொல்றான் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே, அவர் ஆண்டவரிடத்துல தேவனுடைய தூதனை நோக்கி, நீர் என்னோட பேசி எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை நீ தராவிட்டால் நான் உண்மை இந்த இடத்துல இருந்து போகவே விட மாட்டேன்.
If God doesn't bless me, I won't let you go. ஆமென். Amen. நான் என்ன தெரியுமா சொல்லணும்? ஆண்டவரே, எங்களை நீங்க இன்றைய நாளில் போஷிக்காவிட்டால் உங்களை இந்த இடத்துல இருந்து அனுப்ப மாட்டோம். What do we have to say to God? If you don't bless me, I won't let you go. Amen. We won't leave. போன கிழமை என்னத்தை பார்த்தோம்? What did we see last week? What did we study? என்னத்தை படிச்சு பார்த்தோம் போன கிழமை? திருப்பிக் கொள்வோம். Turn into. நாங்கள் போன கிழமை வாசி அதே வசனத்தை நாங்கள் திரும்ப மறுபடியும் வாசித்து அதுக்கு பிறகு நான் மிச்ச காரியத்துக்கு போகிறோம். We're going to continue from last week. மத்தேயு 18வது அதிகாரம் 18வது வசனம். Matthew 18:19. மத்தேயு 18வது அதிகாரம் 18வது வசனம். வாசிங்க. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்க்கப்படுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லாமலும் உங்களில் இங்கிலீஷ். I tell you the truth, whatever you forbid on earth will be forbidden in heaven, and whatever you permit on earth will be permitted in heaven. I will also tell you this, if two of you agree here on earth concerning anything you ask, my Father in heaven will do it for you. இப்ப இந்த வசனத்தை நாம் புனகல பார்த்தோம். என்ன பார்த்தோம்? பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்துல நீங்க என்னத்தை கட்ட போறீங்க? பூலோகத்துல நீங்க எதை கட்ட போறீங்க? What are you going to build here in this God? என்னத்தை கட்ட போறீங்க? What are you going to build here on earth? வீடு கட்டலாம், பிரச்சனை இல்லை. You can build a house. கடையை கட்டலாம், பிரச்சனை இல்லை. You can build a store. மாளிகையை கட்டலாம், பிரச்சனை இல்லை. You can build a house. ஆனா தேவன் சொல்லுகிறார், But God is saying, நாங்க கட்ட வேண்டியது ஒன்று இருக்கிறது. one thing we need to build. இந்த பூமியிலே அதை நாங்கள் கட்டாவிட்டால் We don't build on this earth. பிரயோஜனம் என்ன? It's worthless. ஆனா வசனம் சொல்லுகிறது, The word saying, இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு சபைக்கு தேவன் கொடுக்கிற அதிகாரம். God, the word is saying, God is giving the authority to His child. இந்த அதிகாரம் என்னத்தை சொல்லுகிறது? ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் அவர் கொடுத்திருக்கிற தனித்தனியாய் ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுத்திருக்கிறதான அதிகாரம் இது. This verse saying God has given to the child authority to the words individually. புனகலம பார்த்தோம். இப்போ ஒரு காரியம் நடக்கிறது சபையிலே. இந்த நடக்கிற காரியத்திலே There's one thing happening in the church. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? அவரோட தனிமையை நாங்கள் அவரோட கதைக்கணும். We have to speak to that individual. அதுக்கு பிறகு After that, ரெண்டு பேரோட போய் கதைக்கணும். then we speak to a couple of people. அதுக்கு பிறகுதான் Then we have to go speak to. சபைக்கு கதைக்கணும். Then we speak to the church. இதுக்கு தீர்வு என்ன? What is the decision would be? இன்னமும் அவங்க மனம் திரும்பாத பட்சத்துல If we don't repent, நாங்க then we have to அவரை விட்டுறோம். let them go. இப்ப வசனம் சொல்லுகிறது, The word is saying now, ஒருத்தர் one person, ரெண்டு பேர் two persons, சபை as church, அவரை கட்டுறதுக்கு முயற்சி செய்தோம். we try to build. கட்ட முடியல. We couldn't build. பரலோகமும் கட்டாது. The kingdom will. அவரை நாங்க விட்டுட்டோம். We let them go. The விட்டுறோம். kingdom will let go. அதான் அந்த வசனம். That's what it means to. ஒருவர் தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தேவனுடைய வசனத்தின்படி நடக்க முடியாதபடி ஏதோ ஒரு காரியம் இருக்குமா இருந்தால் ஒரு தரம், ரெண்டு தரம், மூன்று தரம் எச்சரிப்பு வருகிற பொழுது அதன்படி மாறாவிட்டால் வசனமும் அவர்களுக்கு அதற்கேற்றபடி செய்யும். If a person don't listen to the word, it will not listen to them. மனம் திரும்புதல் நடக்காவிட்டால் The repentance won't happen. பரலோகமும் அதை நடத்தாது. It won't happen in heaven too. மனம் திரும்புதல் நடக்கிற பட்சத்துல If you repent, பரலோகம் அவர்களை மன்னிக்க தயாராக இருக்கிறது. and the heaven will
மனம் திரும்பாத பட்சத்துல If you don't repent, பரலோகம் அவர்களை மன்னிக்க தயாரா இல்ல. the kingdom will not forgive. வசனம் சொல்லுகிறது, The word saying, நாங்கள் மனம் திரும்பி we repent, அறிக்கை செய்து then கன்ஃபஸ் when we confess, விட்டு விடுகிற பொழுது then let it go, பரலோகம் then the kingdom, எங்களை ஏற்றுக்கொள்கிறது. then we will receive. நாங்கள் விட்டு விடாத பட்சத்துல If we don't let it go, பரலோகத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. the kingdom will not do anything. தேவனால் எல்லாம் செய்ய முடியும். God will do everything. தேவனால் எல்லாம் கூடும். Anything is possible to God. நாங்கள் இடம் விடாவிட்டால் We don't let it be, அவர் இங்க வர மாட்டார். He will not come to the heart. அவர் வில்லன் இல்லை. He is not a villain. கதவை உடைச்சு கொண்டு உள்ளுக்குள்ள வராது. He will not break through the door to come in. ஆமென். Amen. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். He is a holy God. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். I am knocking the door. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் If a person listens to நான் உள்ளே பிரவேசித்து I will come into the door. நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். I will eat with him. நாங்க கதவை திறக்காட்டி அவருக்கு வர மாட்டார். If you don't open the door, he will not come. நாங்க கதவை திறக்காட்டி அவர் வரவும் மாட்டார். He will not come if you don't open the door. எங்களோட போஜனம் பண்ணவும் மாட்டார். He will not dine with you. இப்ப Now, இத என்ன இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த வசனத்தை எல்லாரும் என்ன சொல்றது பிழையான விதத்துல புரிஞ்சு கொண்டு என்ன செய்கிறார்கள், உம்முடைய வசனம் சொல்லி இருக்கிறது ஆண்டவரே பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், இயேசுவின் நாமத்தினால் சாத்தானை கட்டுகிறோம். people did not understand the verse, saying in a different way. அந்த சாத்தானை கட்டுற வேலையை அவர் பார்த்துக் கொள்வார். God will do the evil. He will. What is it? He will take care. He will take care. வசனம் சொல்லுகிறது, The word says, சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், go against Satan. அவன் உங்களை விட்டு ஓடி போவான். He will run away. அதை விட்டுட்டு அவனை போய் கட்டுற வேலைக்கு போனீங்கன்னா அவன் எங்களை கட்டி விட்டுட்டு அவன் ஓடிடுவான். If you don't do it properly, then he will take care of you. கட்டுற வேலை எங்கட வேலை இல்ல. Building is not our job. இன்னைக்கு போலீஸ் செய்யற வேலையை இன்னைக்கு நாங்க செய்ய போகிறோம். We don't do the work that policeman does. கோர்ட் செய்யற வேலையை நாங்க செய்ய போகிறோம். Then we are doing the work from the what is the court does. போலீஸ்ட வேலை என்ன? குற்றவாளியை பிடிச்சு கூண்டுல போடுறது. What is a policeman's job? Taking criminal, put them in the jail. கோர்ட்டோட வேலை என்ன? யார் குற்றவாளி என்று தீர்க்கிறது. The court decide who is the criminal. ஆனா நாங்க என்ன தெரியுமா செய்கிறோம்? You know what we do? நாங்களே தீர்மானிக்கிறோம். We are deciding. இவர் குற்றவாளி. He is a criminal. இவர் சரியில்லை. He is no good. இவரோட பேசக்கூடாது. We cannot talk to them. இவர் தகுதி இல்ல. He is not qualified. அத சொல்றதுக்கு நாங்க யார்? Who we are to say like that? நியாயம் தீர்க்கிறதான அந்த நியாய தீர்ப்பை கர்த்தரிங்கள் இடத்துல கொடுக்கல, அது அவருக்கு சொந்தமான. Judgment is belong to the God. சபையில யாரை நாங்க நியாயம் தீர்க்க முடியாது. அதான் சொன்னேன். The church. இப்ப அந்த வசனத்துக்கு வாங்க. Go back to. யாரை நியாயம் தீர்க்க முடியாது. You cannot judge anybody. யாரையும் குற்றம் சுமத்த முடியாது. You can't blame anybody. அது போலீசுடைய வேலை. That's police job. நியாயம் தீர்க்கிறது Judgment. கோர்ட்டுடைய வேலை. The court does it. அதெல்லாம் அவர்கள் பார்த்துக் They will கொள்வார்கள். take care of it. ஆனா எங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறார்? ஒரு சம்பவம் நடக்கிற பட்சத்துல, There is an incident. உங்களுக்கு தெரிகிற பட்சத்துல When you know, நீங்க அவரோட பேசுங்க. then you can speak to them. அவர் அந்த வழியில இருந்து வெளியில கொண்டு வாங்க. Let them come out of the way. அவரை கொண்டு வந்து அவரை நல்வழிப்படுத்துங்க. Bring them in, put them in a good ways. இதுதான் தேவன் சபைக்கு கொடுத்திருக்கிறதான பொறுப்பு. This is what God has given to the church, the authority. அதிகாரம். Authority. எல்லாருக்கும் அதிகாரம் இருக்கு. Authority to each every one of you. ஒரு பிரதரோட, ஒரு சிஸ்டரோட, ஒரு சகோதரனோட, பிள்ளையோட ஏதோ ஒரு காரியம் கர்த்தர் உங்களோட பேசுறார், அவருக்கு கதைங்கன்னு சொன்னா அந்த கதைக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. Everybody have the rights to speak. Brother, sister, child, anybody. இல்ல பிரதர், இது வந்து ப்ரே பண்றது பாஸ்டர் வேலை. Praying is pastor's job. பிரசங்கம் பண்றது பாஸ்டர் வேலை. Preaching is pastor's job. அவருக்கு புத்தி சொல்றது அவரோட வேலை. Giving lectures is his job. அப்ப நாங்க என்னத்துக்கு இங்க இருக்கிறோம்? Then why we are here? இயேசு சொன்னார், Jesus said, நீங்க உலகெங்கும் போய் go around the world, சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. say the gospel. யாருக்கு சொன்னார்? Who he said to?
யாருக்கு சொன்னார்? Who did he say to? To everybody. டிசைபிளுக்கு சொன்னார். To everybody. To everybody. நீங்கள் சீசர் நீங்கள் வாசிக்கிற எங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாங்க. He's saying to everybody who's reading. உலகெங்கும் போய் Go around the world. சர்வ சிருஷ்டிக்கும் All nations. இந்த சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். Tell the good news. அவர்களை சீசராக்குங்கள். Make them disciples. அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். Give them baptized. ஆனா இன்னைக்கு என்ன திரும்ப நடந்துட்டுது? You know what happened now? இப்ப இது எல்லாவற்றையும் கொண்டு வந்து ஒரு சபைன்னு சொல்ற ஒரு கட்டிடத்துக்குள்ள கொண்டு வந்து அப்படியே திணிச்சாச்சு. Everything they brought it into the building. இப்ப ஞானஸ்நானம் கொடுக்கிறது யாருடைய வேலை? Whose job is giving baptized? யாருடைய வேலை? Whose job? சுவிசேஷம் சொல்றது யாருடைய வேலை? Whose job is the gospels or good news? எல்லாரும் அதே இடத்துல 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷமா இருக்கிறதுக்கு தேவன் எங்களை அழைக்கல. God is not brought everybody here to sit 5, 10, 20, 30 years. ஒரே காரியத்தை தேவன் பலவிதமா பேசுறார். God speaking one thing to different ways. 18 கட்டுங்கன்றார். 18 build. 28 சொல்றார் நீங்க உலகம் எங்கும் போய் பிரசங்கிங்கன்றார். On 28 verse he is saying go around the world. Same. யார் பிள்ளையான வழியில போய் கொண்டிருக்கிறார்களோ Whoever going the wrong way, நற்செய்தியை சொல்லுங்க. go tell the gospel. சீசராக்குங்க. Make them disciple. ஞானஸ்தானத்தை கொடுங்க. Go give them baptized. அவர் இன்னொரு 10 பேருக்கு அதை செய்வார். Let that person give it to. இப்ப பரலோகம் என்ன திரும்ப செய்யும்? You know what will happen in heaven? மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படும். Whoever repent, God, the heaven will be in joy. ஆமென். Amen. மனம் திரும்பலன்னு சொன்னா If you don't repent, அவர் சொல்லுவார் God will say, I don't know you. எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவார். I never see you. உன்னை கண்டதே இல்லை. I never see you. உன்னை கண்டதே இல்லை. இப்ப நாங்க சொல்லுவோம் Then we say, இல்ல ஆண்டவரே நாங்க சர்ச்சுக்கு போனோம். no God, I went to church. சுவிசேஷம் சொன்னோம். I have given the good news. ஜெபித்தோம். I prayed. ஃபாஸ்டிங் பிரேயர் போனோம். I went fasting and prayer. அவருக்கு எப்ப போனார்? He will ask, when did you go? என்ன தெரியுமா பிரச்சனை? You know what's the problem? வந்தோம். We came. உண்மை. Truth. ஆனா but 10 நிமிஷத்துல in 10 minutes 10 தடவை வாட்சை பார்த்தோம். we look at the watch 10 times. அதுக்குள்ள ஒரு கால் வந்துரும். Meanwhile the call will come. அதுக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்துரும். Meanwhile there's a text message coming in. எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன். How many distractions? இப்ப செய்தியை கேட்க முடியுமா? Now can we listen to the message? கேட்க முடியாது. We cannot listen to the message. முதல் நாள் பார்ட்டிக்கு போயிருப்போம். First day we went to the party. காலையில எழும்ப முடியாது. We couldn't get up in the morning. சரி சர்ச்சுக்கு போறேன்னு சொன்னா இது நினைச்சு கொள்வாங்க. Let's go to the church because we think about something. வாரம். We came in. Hallelujah. You fall asleep and you say hallelujah. Hallelujah சொல்லக்குள்ள When we say hallelujah, ஒரு சபைக்கு வருவார். a person coming to the church. நல்லா ஆராதிப்பார். He will pray very well. செய்தி தொடங்கின உடனே When the message come in, கணக்கா அந்த சுவர் ஓரம் ஒரு சேர் எடுத்துருவார். he will sit next to the wall. நல்ல சுவர்ல சாஞ்சி கொள்வார். He will lean onto the wall. அங்க முன்னால இருந்து ஹalleluyaன்னு ஒரு சத்தம் வரக்குள்ள When the hallelujah come from the front, எல்லாரும் விட சத்தமா ஹalleluya சொல்வார். he will say more louder than anybody else. இது உண்மை. It's true. ஆலயத்துக்கு தவறாம வந்துடுவார். He will always come. காணிக்கையில் உண்மையா இருப்பார். He will give an offer. ஆனா என்ன பிரச்சனை? You know the problem is, வீட்டுக்கு போனோடனே when we go to the house, ஹை வால்யூம்ல loud volume, you listen to the music. முழு ஊரே கேட்கும். The whole city will hear it.
என்ன பாட்டு? What kind of music? என்ன பாட்டு? What kind of music? அல்லேலூயா பாட்டு இல்ல. It's not a hallelujah song. அடுத்த பாட்டு. Other songs. ஊரே கேட்கும். The whole city will hear it. ஞாயிற்றுக்கிழமை வருவார். Come on Sunday. நித்திர கொள்வார். Fall and sleep. திரும்ப போவார். Then we will go back. பாட்டு கேட்பார். We will listen to the music. நான் ஏன் தெரியுமா இதை சொல்றேன்? You know why I'm saying this? குறை சொல்றது இல்ல. Not in a bad way. சபைக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம். God has given the authority to the church. அந்த அதிகாரத்தை The authority. நாங்க கையில எடுக்கிறதும் இல்ல. We don't take in our hands. அதை யூஸ் பண்றதும் இல்ல. We don't use them. என்ன தெரியுமா நினைக்கிறோம்? இது எங்களுக்குள்ள வேலை இல்ல, இது அவருக்குள்ள உள்ள வேலை. இது எங்களுடைய பொறுப்பு அல்ல, அது அவருடைய பொறுப்பு. We think this is not our responsibility, it's his responsibility. நாங்க என்ன தெரியுமா செய்கிறோம்? தட்டி கழிக்கிறோம். எல்லாத்தையும் தட்டி கழிச்சிடுறோம். We are preventing. அது தேவனுடைய ஊழியமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், கர்த்தருக்காக செலவிடுகிற நேரம் எதுவா இருந்தாலும் it's okay. We let it go. We let it go. எரேமியா 23வது அதிகாரம். Jeremiah 23 verse 14 to 16. எரேமியா 23:14 இருந்து 16. நாங்க போன கிழமை வாசிச்சோம். சீக்கிரம் வாசிங்க. நாங்க முக்கிய பகுதிக்கு போவோம். Hurry up. எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலும் திடுக்கிடத்தக்க காரியத்தை காண்கிறேன். வியாபாரம் பண்ணி வஞ்சகமாய் நடந்து. இப்ப ஆண்டவர் சொல்றார், ஐயோ பிரதர். Now God is saying, oh. யார் சொல்றது? Who is saying? ஆண்டவர் சொல்றார். God is saying. இந்த விசுவாசிகள் தான் இப்படின்னு சொல்லி. The faithful people. ஆனா அவங்களை விட ஒரு படி மிஞ்சி இந்த ஊழியக்காரர் பண்றார்கள் பாருங்க அட்டகாசம். You know, one step ahead, these pastors. பாஸ்டர்ஸ் மட்டும் இல்ல. It's not only the pastors. மொத்தம். The whole elders. எல்லாரும். பாஸ்டர், பிஷப், டீக்கன், ரெவரண்ட் எல்லாரும். The whole ministers. ஆண்டவர் என்ன சொல்றார்? God is saying, எருசலேமின் Israel, தீர்க்கதரிசிகளிலும் the prophets. வாசிங்க. Read. வியாபாரம் பண்ணி வஞ்சகமாய் நடந்து ஒருவனும் தன் பொல்லாப்பை விட்டு திரும்பாதபடிக்கு. இப்ப என்ன தெரியுமா நடக்குது? அது ஆண்டவர் சொன்னது எப்ப சொன்னார்? பழைய ஏற்பாட்டு காலத்துல எரேமியாவுக்கு சொல்றார், இஸ்ரவேல் தேசத்துல இருக்கும் பொழுது. இப்ப என்ன தெரியுமா சொல்லுகிறார்? அதே வசனத்தை பார்த்து சபையிலே சொல்லுகிறார், சபைக்கு நான் கொடுத்திருக்கிற அதிகாரம் என்ன? தேவனுடைய பிள்ளைகள் வழி விலகி போகிற நேரம் அவர்களை கொண்டு வந்து நல்வழிப்படுத்துறது. What God is saying, when the children are going in the wrong way, bring them in the right path. ஆனா நாங்க என்ன தெரியுமா செய்கிறோம்? You know what we do? ஜனங்களை நல்வழிப்படுத்துறோமோ இல்லையோ, whether we do it in a good way or not, எங்களை நல்லா வழிப்படுத்தி கொடுக்கிறோம். we are putting in ourselves in a good way. அதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். That's what God is looking at. இப்பயும் சொல்லுகிறார் சபைக்கு. Now on he is saying, ஆனா என்ன தெரியுமா? you know what? அதுல நல்ல உஷாரா இருக்கணும். We are very alert on that. பழைய ஏற்பாட்டுல என்ன வசனத்தை எடுக்கணுமோ அதை மட்டும் எடுத்துக்கொள்ளுவோம். We will take whatever we need from the Old Testament. கேட்டா என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையில மரிச்சிட்டார். Jesus is died for us in the cross. இப்ப பழைய ஏற்பாட்டுல எல்லா வசனமும் இல்ல. And not all the verses from the Old சில Testament. வசனத்தை மட்டும் பிடிச்சுக்கொண்டு, only few from the Old Testament. ஆசீர்வாத வசனத்தை மட்டும் பிடிச்சுக்கொண்டு, only the blessing from the Old Testament. மத்ததெல்லாம் விட்டுருவோம். We let it go the everything. ஆனா எல்லா வசனத்தையும் அவர் யூஸ் பண்றார். But now he is using all the verses. இப்ப சொல்றார், எருசலேமின் தீர்க்கதரிசிகளை பார்க்கிறோம், அவர்கள் வியாபாரம் பண்ணுகிறார்கள். Now we are saying from Israel they are doing business. பிழையானது சொல்லி கொடுக்கிறார்கள் சபைக்கு. They are saying the wrong thing to the church. இப்ப இப்படி தெரியுமா பிழையானது என்னத்தை சொல்லி கொடுக்கறாங்க? What are the wrong they say? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பிரதர். God is going to bless you. நீ எதை செய்தாலும் பரவாயில்லை. Whatever you do, நிக்கிற இடத்துல wherever you stand, ஆண்டவரே என்று கத்துகிற பொழுது when you scream out, அவர் வானத்தின் பல கனிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். the God will open the sky for you to bless him.
ஆனா அவர் சொன்னதை மறந்துடுறோம். However, we forgot whatever he said. அதான் அவர் சொல்றார். That's what he said. தகாத வசனத்தை பேசுறீங்க, What is unwanted வசனத்தை பேசுறீங்க, okay, unwanted verses. wanted வசனத்தை பேசுறீங்க இல்ல. தேவையான பேசாதே. நீங்க சொல்லி கொடுத்தா தான் அவங்களும் பேசுவாங்க. If you preach them, they will talk. நான் சொல்லி கொடுக்காட்டி நீங்க பேச மாட்டீங்க. If I don't teach you, நீங்க பேசாவிட்டால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. If you don't speak, you won't receive the blessing. நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டால் If you don't receive the blessing, நீங்க செழிப்பா வாழ மாட்டீங்க. you won't live healthy. அதுக்காக Because of that, நான் உங்களுக்கு செழிப்பை மட்டுமே கொடுத்துட்டு இருந்தா, if I give you all the blessing to you, சுகரை மட்டுமே கொடுத்துட்டு இருந்தா, if I give you the sweet to you, கால் போகும், you lose a leg, கண் போகும், lose your eye, கிட்னி போகும், you lose your kidney, எல்லாம் போய். everything will lose. இப்ப Now, நான் என்ன செய்யறேன்? what I'm going to do, சுகரை விட்டுட்டேன், I let go of the sugar, சால்ட் கொஞ்சம் தரேன். I'll reduce the salt. இப்ப பிரஷர் அதிகமா ஏறுது. Now the pressure going high. இப்ப இந்த பிரஷர் அதிகமா ஏறக்குள்ள When the pressure goes high, ஹார்ட் பிரச்சனை ஆகுது. the problem with the heart. இப்ப என்ன நடக்குது? Now what are we going to do? ஹார்ட் துடிக்குது. The heart is weakened. ஹார்ட் ஃபிளாட். Heart is flat. ஆனா Because அளவுக்கு சுகர், the limited sugar, அளவுக்கு உப்பு, limited sugar, salt. வசனம் சொல்லுகிறது, The verse saying, நீங்கள் உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். you are salt to the world. ஆமென். Amen. அளவுக்கு உப்பா இருக்கணும், Limited to the salt. அளவுக்கு சுகர் எடுக்கணும், Limited to the sugar. அளவுக்கு உரைப்பு எடுக்கணும், Limited to the spice. அளவுக்கு கால்சியம் எடுக்கணும், Limited to the calcium. அளவுக்கு வைட்டமின்ஸ் எடுக்கணும். Limited to the vitamin. இதுல ஏதாவது ஒன்று கூடி போகுமா இருந்தா If anything goes higher and higher, நாங்களும் கூடிடுவோம். we will go high too. எப்படி கூடிடுவோம்? How are we going to be high? சைஸ்ல கூடிடுவோம். In size. சைஸ்ல கூடினா என்ன நடக்கும்? What happens when the size get bigger? ஐஸ்ல வச்சிருவாங்க. They'll put it into the IC unit. ஆமென். Amen. நாங்க ஐஸ்ல இருக்கணுமா ஆலயத்துல இருக்கணுமான்னு டிசைட் பண்ண வேண்டியது நாங்க. We have to decide whether we want to be in IC unit or we want to be in the temple. ஆனா நான் கொடுக்கறது எல்லாம் சாப்பிட்டுட்டு When we eat everything, எனக்கு தேவையானதை மட்டும் எடுத்து போட்டுட்டு only we take out everything. தேவையில்லாததை விட்டுறணும். We have to let go anything we don't need. ஆனா இன்றைய பிரச்சனை என்ன தெரியுமா? You know what? இன்றைய காலத்துல பிரச்சனை, Nowadays the problem is எல்லாருக்கும் சுகர் தான் பிடிக்கும். everybody likes sweet. எல்லாருக்கும் இனிப்பா இருந்தா பிடிக்கும் தானே? Everybody likes sweet. ஏன் சொல்லுங்க? You know why? இனிப்பா இருந்தா சிரிப்பு வரும். If you are sweet and smile. ஆமென். Amen. கொஞ்சம் உங்களோட சாப்பாட்டுல கொஞ்சம் மிளகாத்தூளை கொஞ்சம் அதிகமா போட்டுருங்க. If you put a little more spice in your food, ரியாக்ஷனை பாருங்க. you will see the reaction. கொஞ்சம் உப்பை கூட்டிருங்க. Add more salt, ரியாக்ஷனை பாருங்க. you see the reaction. ஆனா இப்ப ஒரு சுகர் பேஷண்ட், Even though if you are in a sugar ஒரு patient, கொஞ்சம் சுகரை கூட போட்டுருங்க. even if you put more sugar into it, அவரோட முகம் எப்படி தெரியுமா இருக்கும்? you know his face is like 200 வாட்ஸ் பல்போட பிரகாசமா இருக்கும். it's more than brighter 200 watt. ஆமென். Amen. பேலன்ஸ் இல்ல. There's no balance. இன்றைக்கு தேவனுடைய வசனம் சபைக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் இது. Nowadays the God word was given authority to the church. ஜனங்களுக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரத்தை கொடுக்க வேண்டியது அந்த வீட்டினுடைய பெற்றோருடைய கடமை. The parents' responsibility to give the food to the child and the church. இயேசு சொன்னார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா அதிலும் அதிகமாய் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். Bad people like you giving all the good thing to your child, how the God will give to you. நாங்க எப்பயாவது யோசிச்சிருக்கோமா? However, we thought about this. பிள்ளைக்கு சுகர் மட்டும் தான் விருப்பம். Only the sweet kids like. சுகரா கொடுத்துருவோம். We will give the sweet to them. ஒரு கட்டத்துல சுகர் கொஞ்சம் கூட பிள்ளை சாப்பிடுதுன்னக்குள்ள சத்தம் வரும். When eat more sugar, கூட சுகர் சாப்பிடாத பூச்சி வரும். then there will be a bugs in here. எவ்வளவு கவனமா இருக்கிறோம். We are very careful with that. தேவனுடைய சபையிலே On God's church,
இந்த அதிகாரம் இல்லாம போயிடுது. The authority is not there. இந்த அதிகாரம் இல்லாததனால தான் When there is no authority, தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வசனம் எங்களுக்கு ஆகாரமாய் இருக்கிறது. God's words is our food. இந்த ஆகாரத்துல பேலன்ஸ் இருக்கணும். It has to have a balance. எல்லா சாப்பாட்டுக்கும் பின்னால பாருங்க நியூட்ரிஷன் ஃபேக்ட் இருக்கு. All the food has an ingredient in there. இங்கேயும் அது தேவை. We need that ingredient. இங்கேயும் அது இல்லைன்னு சொன்னா If we don't have the ingredient here, என்ன தெரியுமா நடக்கும்? you know what will happen? ஒரு பக்கம் ஆசீர்வாதத்திலே வளர்ந்திருக்கும். One will be one side of a blessing. பிரச்சனை வரக்குள்ள When there's a problem, விசுவாசம் இல்லாததனால the faithful not there தப்புன்னு விழுது. will drop down. விசுவாசம் மட்டுமே இருக்குது. Only faith and faith and faith. மத்த ஒன்றுமே இல்ல. There's nothing else. வசனம் இல்ல. There's no word. சாத்தானுக்கு தெரியும். The Satan knows. எங்களை விட நல்ல வசனம் தெரிஞ்சு He வச்சிருக்கான். knows very well. அவன் ஒரு வசனத்தை அவத்து விட்டுருவான் பாருங்க. He will bring the word. எங்களுக்கு பேசுறதுக்கு மறுவார்த்தை இல்லாதனால When we don't have a word, தப்புன்னு விழுந்துரும். we will drop. ஆமென். Amen. அதுக்கு தான் அதிகாரத்தை கொடுத்திருக்கார். That's why you need to read சத்தியத்தை the பிரசங்கிக்க. When we tell the truth, இந்த சத்தியமானது உங்களை விடுதலையா? the truth will release. நாங்க சத்தியத்தை பேசாதபடிக்கு When you speak the truth, டிராமா பத்தி சொல்லிட்டு இருந்தா ஒண்ணுமே இல்ல. if you talk about சத்தியத்தை பேசாதபடி, if you don't speak the truth, கட்டுக்கதைக்கு எங்களுக்கு செவிய சார்பமா இருந்தா, if you listen to the other words, பவுல் தெளிவா சொல்றாரு. கட்டுக்கதை நான் நினைக்கிறேன் என்ன தெரியுமா? கட்டுக்கதை நீ கர்த்தருடைய வசனத்துல இல்லாதபடி வசனத்துல இருந்து வராத எல்லா செய்தியுமே கட்டுக்கதை தான். anything without God's word is not the truth. உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை நான் பேசுகிறேன், 1 மினிட்டுக்கு மேல நான் அதையே பேசிக் கொண்டிருப்பேனா இருந்தா கட்டுக்கதை தான். If anything I speak more than a minute and samples, it will be not the right words. வில்லியம் கேரி வந்தார், ஜான் கால்வின் வந்தார், மார்ட்டின் லூத்தர், அவரை பத்தி பேசுறதுக்கு நான் இங்க வரல. We don't talk about other people. அவர்கள் வந்தார்கள், அவருடைய சரித்திரத்தை படிக்கணுமா இருந்தா இவரை பத்தி ஒரு சின்ன குறிப்பு வீட்டுல போய் வாசிங்க. You can read all those things at home. அவரை பத்திய கதையை அரை மணித்தியாலம் ஓட்டுவனா இருந்தா அதுல ஒன்றுமே இல்லை. If I run about half an hour about other people, it's nothing. நீங்க ஒருத்தருக்கு சத்தியத்தை சொல்ல போறீங்க, If you go tell the gospel, தேவனுடைய வசனம் சொல்லுகிற அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய அன்பை சொல்லுகிறத விட்டுட்டு நீங்க ஒரு கதையை சொல்லிட்டு வருவீங்களா இருந்தா அங்க வேலை செய்யாது. if you go tell the good news to people, if you talk about something else, it's worthless. எரேமியா 23:20 சொல்லுது. ஜெரமியா 23:20 கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும் அவருடைய கோபம் தணியாது, கடைசி நாட்களில் அதை நன்றாய் உணர்வீர்கள். 23:20 The anger of the Lord shall not return until he hath executed, until he hath performed the thoughts of his heart. In the later days ye shall consider it perfect. கர்த்தருடைய இருதயத்தின் நினைவு, God's thought in his heart. அவருடைய இருதயத்தின் நினைவு என்ன தெரியுமா? God's thought. ஒருவரும் கெட்டு போகாமல் சகலரும் நித்திய ஜீவனை அடைவதே அவருடைய சித்தம். None of them go back. He wanted to go in eternity. ஒருவரும் கெட்டு போக கூடாது. No one go back. உப்பு மட்டும் சாப்பிட்டு பிரஷர் வரக்கூடாது. Not only eating salt and சுகர் மட்டும் சாப்பிட்டு கிட்னி பழுதாக கூடாது. eating sugar only lose your பேலன்ஸ். You got to balance. நாங்கள் தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது When we read God's word, எங்களுடைய சரீரத்துக்கு தேவையான our body needs நியூட்ரிஷன்ஸ் எப்படி எடுக்கிறோமோ, how we take the nutrition, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான our holy life, சகல நியூட்ரிஷன்ஸ் எடுக்கணும். all the nutrition we need in our அதுக்கு body. தான் எபேசியர்ல சொன்னார், That's why in Nehemiah is சர்வாயுத வர்க்கங்களையும் தரித்துக் கொள்ளுங்கள். Armor of God. armor of God. இது என்ன தெரியுமா? You know what this is? விசுவாசத்தை மட்டும் எடுத்துட்டு போக வேண்டாம். Not taking the faithful. சண்டைக்கு போறீங்க, When you go for a war, armor gods. இதை மட்டும் எடுத்துட்டு போறீங்க, என்னத்தை? ஷீல்டை மட்டும் எடுத்துட்டு போறீங்க, If you take only the shield, என்ன நடக்கும்? what will happen? ஒரு கட்டம் தான் தாக்கும், Only one side of it is going to attack. அடுத்த பக்கம் தாக்கிடும். The other side will be attacked. இப்ப Now, புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் போட்டிருக்கீங்க, you're wearing a blood-proof vest.
கையில கத்தி இல்ல, you don't have the knife, கன் இல்ல, you don't have the gun, ஷீல்ட் இல்ல, ஷூ இல்ல. there's no shoe. எதிரி ஈஸியா தாக்கிடுவான். Your enemy will attack you easily. அவர் சொல்றார், But God is saying, அது நான் சொன்னது போல இல்ல. You What I need said is a not balanced nutrition you need to have a balance in the spiritual life. in the spiritual life. ஸ்பிரிச்சுவல் லைஃப்லயும் எங்களுக்கு இந்த நியூட்ரிஷன்ஸ் பேலன்ஸா இருக்கணும். விசுவாசம் வேணும், தேவனுடைய வசனம் வேணும், தலைச்சீரா வேணும், மார்க்கவசம் வேணும், பாதரட்சை வேணும், கத்தி வேணும். We need all the protection. ஒன்றிருந்து காணாது, Just one instant. சகலமும் இருக்கணும். We need all of them. உப்பு இருக்கணும், சுகர் இருக்கணும், Salt, sweet, வைட்டமின்ஸ் இருக்கணும், கால்சியம் எல்லாமே vitamins, இருக்கணும். all the vitamins. You need it. எப்ப ஞாபகம் வச்சுக்கணும், Always remember, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது when you meditate God's word, இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். you always have to test everything we have it when you meditate in God's word. அவருடைய வேலை நடந்து தீரும் வரைக்கும் அவர் சும்மா இருக்க மாட்டார். He will not let it go until you finish his work. வசனம் சொல்லுது, கடைசி நாட்கள்ல நீங்கள் அதை நன்றாய் உணர்வீர்கள். End of days you will feel it. மனுஷர் தற்பிரியராயும், God, செல்ஃபிஷ், people will be selfish, போஜன பிரியராயும், greedy. greedy people. ஏன் தெரியுமா? You know why? இதெல்லாம் தங்களை தாங்களே வளர்த்துக் கொள்றதுக்காக. All this for themselves. மற்றவர்களை பத்திய கவனம் இல்லை. Not worry about other people. இன்றைக்கு என்ன தெரியுமா, அனைவரும் பெருசா பேசிடுவாங்க. எப்படி தெரியுமா? Nowadays, தங்களை விட்டு ஆட்களே இல்லைன்ற மாதிரி இருப்பாங்க. Nobody's better than them. தங்களுக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கணும். Everybody under them. இயேசு சொன்னார், Jesus said, உங்களில் ஒருவன் யாராவது பெரியவனா இருக்க விரும்பினால், if somebody wanted to be more than you, first you work. you have to be work. நீங்க அதை செய்யாம பெரியவனாகிறதுக்கு யோசிங்கன்னு சொன்னா நடக்காது. If you don't do that, you cannot be a vicar. கோதுமை மணியானது The seed, நிலத்தில் விழுந்து it has gone wrong. செத்தாலே ஒழிய It has to die. அது பலன் தராது. Otherwise, it won't give you fruit. நாம என்ன தெரியுமா நினைக்கிறோம், You know how இந்த சீரை நிலத்துல போடுறதுக்கே விருப்பம் இல்ல, you don't want to put the seed on the ground. ஆனா பலனை எதிர்பார்க்கிறோம். You're expecting the fruit. விசுவாசத்தை யூஸ் பண்ண விருப்பம் இல்ல, You don't like to use the faith. ஆனா ஆசீர்வாதத்தை You எதிர்பார்க்கிறோம். always want to receive the blessing. வார்த்தையை கற்றுக்கொள்ள விருப்பம் இல்ல, You don't want to learn the word. ஆனால் சுகமாய் வாழ விரும்புகிறோம். You want to live in comfort. ஆனால் வசனத்தை அறிக்கை செய்ய விருப்பம் இல்ல, You don't want to preach a word. சாத்தானை ஜெயிக்க பார்க்கிறோம். You want to win Satan. நடக்கவே நடக்காது. It won't happen. ஆமென், ஆமென். Amen. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய வசனத்தை நான் என்னுடைய இருதயத்திலே வைத்துள்ளேன். David is saying, I receive your word in my heart. எப்படி வச்சு வைத்து நான் தமிழ் எப்படி இருக்கு பாருங்க, வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா வசனம் இருக்குது, அது எப்போதுமே இருக்குது. I kept in my heart. யாராலையும் தூக்க முடியாது. Nobody can take away. ஆமென். நல்ல நிலத்துல விழுகிற விதையா இருக்கணும். It's all fall into. அதுக்காகத்தான் அது யாருடைய வேலை? Great soul. நிலத்தை பண்படுத்துகிறவனுடைய வேலை. The guy prepared the farmer's job. இந்த நிலத்தை பண்படுத்துகிறவனுடைய வேலை தான் அந்த நிலத்தை பண்படுத்துவது. Farmer's job to prepare the land. அந்த பொறுப்பை சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். God has given the. நிலத்தை பண்படுத்துங்க. God has given the responsibility. இந்த விதை நல்ல நிலத்துல விழணும். It has to fall. நீங்க நல்ல நிலத்துல விதாம வீசுவீங்களா இருந்தா அது எல்லா இடமும் முளைக்கும். If you throw it away, it will go into every place. வார்த்தை சரியா விழலன்னு சொன்னா, The word isn't falling to the right place. பிரச்சனை வார நேரம் When there's a problem, மடிஞ்சிருவாங்க. you will fall. ஆமென். Amen. நான் காலையில ஜெபிக்கக்குள்ள எப்படி தெரியுமா ஜெபித்தேன்? When I prayed this morning, you know how I prayed? தேவனே, God, தேவனுடைய பிள்ளைகள் your child. இன்றைக்கு இந்த உலகெங்கும் என்று தேவனை ஆராதிக்க வேண்டிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். I prayed for all the children of God. யார் யார் தேவனுடைய ராஜ்யத்துக்காக எழும்பி பிரகாசித்து தேவனுடைய ஆலயத்துக்கு இன்றைய நாளிலே உம்மை தொழுது கொள்ள முடியாதபடி அவருடைய வாழ்க்கையிலே எது தடையா இருக்கிறதோ அது அவருடைய வாழ்க்கையிலிருந்து இல்லாமல் போகட்டும் சொல்லி. I
I was praying this morning that whoever is not following you, you should not have with them. தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமா எங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது இருக்குமா இருந்தால், anything against God's kingdom, கர்த்தர் அப்படி கிள்ளி எடுத்து அப்படி அந்த பக்கம் போட்டுறார். He will pull it out. ஆமென். Amen. ஆமென். Amen. அது யாராக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். It could be anything, anybody. 2 பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனம். 2 Peter verse 1. 2 பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனம். கள்ளத்தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இப்ப இருப்பார்கள். பேதுரு சொல்றார், கள்ளத்தீர்க்கதரிசிகளும் உங்களுக்குள்ளே இருந்தார்கள். False prophets were there among you. யாரை பத்தி சொல்றார்? Who is talking about now? யாரை பத்தி சொல்றார்? Who is talking about now? எந்த வசனத்தை பத்தி சொல்றார்? What verses he is talking about? எரேமியா. இப்ப பாத்தீங்களா, பழைய இல்ல பிரதர், இது புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்கிறோம், கிருபையின் காலத்துல வாழ்கிறோம். செல்ஃபி பவுல் சொல்றதை விட்டுறோம். பேதுருவே, ஏன் தெரியுமா பேதுருவேன்னு சொன்னது? பேதுரு அப்படிதான், ஆண்டவரே நான் உங்களுக்காக தீக்குளிக்கவும் ரெடியா இருக்கிறேன்னு சொல்லிட்டான். God, I will die for you, Peter said. சொல்லி வாய் மூடல. Before he closed his mouth, அவர் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டான். and he said, I don't know Jesus. அப்படிப்பட்ட பேதுரு சொல்றான், That kind of Peter. கள்ளத்தீர்க்கதரிசிகளும் உங்களுக்குள் இருந்தார்கள். He said, false prophets were among you. இப்பயும் இருக்கிறார்கள். Nowadays they are exist. அப்படிதான், கள்ளத்தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள் இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் இருக்கிறார்கள். The false prophets were there. They are that kind. They are still with you. கேட்டு கேதுவான கள்ள போதனைகளை போதித்து உங்களை திசை திருப்புவார்கள். They do the bad teaching and turn you in the wrong way. சில நேரத்தில் உங்களை பார்த்து யாராவது கர்த்தர் சொல்லுகிறார், பிரதர் கர்த்தர் உங்களை இந்த இடத்திற்கு இப்படி அழைக்கிறார். If somebody telling you God is calling you, வசனத்தை எடுத்து வாசிங்க. read the verse. உண்மையா கர்த்தர் எனக்காக சொல்றாரா? Really God is telling the verse. கர்த்தர் உங்களை ஒரு இடத்துக்கு போக சொல்லாம நீங்க போனீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல பிரச்சனை தான். When God tell you to go, there will be a problem. கர்த்தர் உங்களை ஒரு இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார். God is bringing to a அந்த இடத்துல அந்த ஆலயத்துக்கு, அந்த ஜனங்களுக்கு, அந்த ஊழியருக்கு நீங்க உண்மையா இருக்காவிட்டால், God bringing you to the church. If you don't be உங்களுடைய faithful to இஷ்டப்படி the நீங்க church, போகலாம். you can leave whenever. யாரும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. Nobody will control you. ஆனா Even though எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழ்நிலையில whenever we could not control, நாங்க இங்க வார நேரம் when we come in here, too late. it will be too late. 10 கன்னிகைகள் தேவனுக்கு எதிர்கொண்டு போனார்கள். 5 ladies went to பாத்திரத்திலே தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். they bring the lamps. 5 பேர் 5 ladies. அவங்க ரெடியா இருந்தாங்க. They were ready. எனி டைம் கர்த்தர் வருவார். எப்பயும் ஆண்டவர் வருவார். எனி டைம் எப்பயும் வருவார். other 5 மீதி 5 பேரும், I know brother, oh brother, he's not going to come now. அவர் இப்ப வர மாட்டார். See, still there is a lot of prophecies need to fulfill. தீர்க்கதரிசிகள் இன்னும் தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டியா இருக்கு. There is more to come. இன்னும் கூட வர வேண்டியிருக்கு. Careless. கவனமின்மை. But Jesus said, ஆண்டவர் என்ன சொன்னார்? I am coming நான் வருவேன் like a thief. கள்ளனை போல. He never called you. அவர் உங்களை அழைக்கவில்லை. He never called you, I'm coming tonight to steal something. உங்களை அழைத்து அவர் உங்களுக்கு சொல்லவில்லை, இன்றைக்கு இரவு வருவேன் என்று சொல்லி. கள்ளன் சொல்லிட்டு வரோம். Thief is not going to tell you to come. நீங்க எவ்வளவுதான் செக்யூரிட்டி கேமரா போட்டுட்டு இருந்தாலும், நீங்க போட்டுட்டு விடிய முடிச்சிருந்தாலும் உங்களோட கண்ணு முன்னாலே காரை தூக்கிட்டு போயிடுவான். Whatever the security cameras we have, the thief will take your car away. போலீஸ் அடுத்த நாள் போலீஸ் வர நேரம், The next day the police come. it's too late. It will be too late. இப்ப இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்லும், The insurance company will say now, என்ன செய்ய? what can I do? இன்சூரன்ஸ் போட்டுட்டீங்க,
Because of you have the courage, தரதரை வேணும். I have to give you. ஆனா பரலோகத்துக்கு நோ இன்சூரன்ஸ். But the kingdom don't have the insurance. சத்துருவானவங்களை தூக்கிட்டான்னு சொன்னா The bad person will take. எந்த இன்சூரன்ஸும் வேலை செய்யாது. There is no insurance will cover you. எந்த பாலிசியும் கவர் பண்ணாது. There is no policy will cover you. அந்த ப்ரொடெக்ஷன் இல்லாட்டி, If you don't have the courage, தேவனுடைய ப்ரொடெக்ஷன் இல்லாவிட்டால், if you don't have the God's protection, எந்த இன்சூரன்ஸும் கவர் பண்ணாது. there is no insurance will cover you. ஆமென். Amen. அந்த இன்சூரன்ஸை பத்தி சொல்லி ஆண்டவர் சொல்றார். God is telling you about the insurance. ஜனங்களுக்கு சொல்லுங்க. Tell the gospel to people. இதுதான் ப்ரொடெக்ஷன். This is the protection. அவர்தான் ப்ரொடெக்ஷன். He is the protection. வேற ப்ரொடெக்ஷனே இல்ல. There is none other protection. இத சொல்லி கொடுங்க. Just preach this. இப்படி சொல்றார். He is saying this way. அவர்கள் புத்தியில ஏறுற மாதிரி சொல்லுங்க. Tell them, they will understand. சொல்ல பயம். They are afraid to say. ஏன் தெரியுமா? You know why? ஜனங்களுக்கு அப்படி புத்தி சொல்ல போனா, When you tell them, இவருக்கு பயம் அங்க இருந்து கத்தி வந்துரும்னு சொல்லி. when you tell that voice, they will throw a knife at you. பவுல் சொல்றார். Paul is saying, காடானாலும் மேடானாலும் வருங்காலங்கள் எதிர்காலங்கள் எந்த காலமா இருந்தாலும் சரி, கத்தி வந்தாலும் சரி, கோடாலி வந்தாலும் சரி. Paul saying is a city or forest or knife or gun or whatever. தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. Nothing will separate me from the God. ஆமென். Amen. தேவனுடைய அன்பை விட்டு என்னை யாராவது பிரிக்க நினைச்சா, Anything separate from God, தேவனுடைய அன்பை விட்டு யாராவது என்ன பிரிக்க நினைச்சால், if anything separate from God's love, தேவன் அவர்களை பிரிச்சிடுவார். God will separate them. ஆமென். Amen. தேவன் அவர்களை பிரிச்சிடுவார். God will separate them. அதுக்கு பிறகு யாராலையும் காப்பாற்ற முடியாது. Then no one will. அது சொல்ற தேவனுடைய பிள்ளைகளோட யாரும் விளையாடக்கூடாது. Nobody play with God child. God's child mean God's child தான். God child mean God child. பாஸ்டர் மட்டும் இல்ல, பிஷப் மட்டும் இல்ல, It's not pastor, it's not father. அவங்கெல்லாம் உங்களுக்கு வேலை செய்ய வந்த வேலைக்காரங்க. They are a servant of God. ஆனா இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்குது? You know nowadays. நீங்கெல்லாம் அவங்கள பார்த்து பயப்படணுமா? Nowadays you are fear of them. நாங்கெல்லாம் இங்க இருந்து ஹாயா இருக்கணுமா? We are living in high. அவர் என்ன திரும்ப சொல்றாரு? You know what he is saying? உங்களுக்கு வேலை செய்ய வந்த வேலைக்காரங்க. They came down to. அவரால் அனுப்பப்பட்டவர்கள். He is servant to you. அவர் எங்களை அனுப்பி இருக்கிறார் உங்களுக்கு சேவை செய்யும்படியாக. God have sent you the servant to you to work for you. அதுதான் அவர் சொன்னார். That's what God said. நான் அங்க பெரிய ஆகணுமா இருந்தா, If you want to be a big person, இங்க நான் சேவை செய்தே ஆகணும். now you have to work here. ஆமென். Amen. இப்ப யார் பெரிய ஆள்? Who is the bigger person? நீங்களா நானா? Is it you or me? யார் பெரிய ஆள்? Who is the bigger person? யார் பெரிய ஆள்? Who is big? நீங்களா நானா? You or me? தைரியமா சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. இப்ப பெரிய ஆள் நீங்களா நானா? Who is bigger, you or me? Be brave. Say who is bigger? வேலைக்காரன் பெரிய ஆளா, எஜமான் பெரிய ஆளா? Servant big or the boss is big? எஜமான். அவர் என்ன அனுப்பி இருக்கிறாரு உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு. God has sent me to work for you. இப்ப யார் பெரிய ஆள்? Who is bigger person? Look, எவ்வளோ தயக்கம், so much hesitation, மரியாதை, இவ்வளோ மரியாதை, so much respect. இந்த வார்த்தையை சொல்லி அனுப்பினா, God say this word to you. சொல்ல வந்த வேலைக்காரன் நான். We are the servant of God to tell you the நீங்கெல்லாம் word. அவருடைய பிள்ளைகள். You are the child of God. இப்ப யாரு பெரிய ஆள்? Who is bigger? அதனால தான் சொன்னார், That's why God saying. எல்லாரும் சகோதரர்களா இருக்கிறீர்கள் என்றார். He said everybody is brothers and sisters. உங்களே இல்ல, அவர் பிஷப். He is a big father. அவர் பெரிய ஆள். He is a big. பெரிய தீர்க்கதரிசி. He is a big prophet. சாமுவேல் வந்து தாவீது அபிஷேகம் பண்ண வரக்குள்ள, And Samuel came in bless David. அந்த ஊரே பயந்தது. The whole city was frightened. இயேசு கிறிஸ்துவிடமா அவர் பெரிய ஆள். He is not bigger than Jesus.
ஆனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும் பொழுது when Jesus came to the world, ஒரு ஈ எறும்பு கூட பயப்படல. he did not afraid of any bugs. ஏன் தெரியுமா அப்படி You சொன்னா? know why? அவருக்கு பிறகு இந்த பரிசேயர் சதுசேயர் எல்லாரும் பிஷப் எல்லாரும் ஆண்டகர்கள் எல்லாரும் Everybody came after him. அவர்களுக்கு இருந்த மரியாதை இவருக்கு இல்ல. He didn't have the respect those people has. இதெல்லாம் பார்த்துட்டு அவர் சொன்னார், He seeing all this and பறவைகளுக்காவது கூடு இருக்குது, the bird has the nest, நரிக்காவது குழி இருக்குது, the fox has the ditch. ஆனா அங்க இருந்து வந்த தேவனுடைய குமாரன் Even though the Son of God, தலை சாய்க்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் இடம் கூட இல்ல, there's no place to rest, வீடு இல்ல, there's no house, சொந்த நிலம் இல்ல, there's no land on own. அவருக்கு எதுவுமே சொந்தம் இல்ல. He didn't have anything owned. ஆனா Even though, அவர் என்ன திரும்ப செஞ்சார்? you know what he said? எங்களை He is, அவருக்கு சொந்தமாக்கிட்டார். he made his own. அவருக்கு அங்க என்ன சொந்தமா இருந்ததோ, Whatever he owned, எவ்வளவு சொத்து இருந்ததோ, whatever the wealth he had, அந்த சொத்துல எங்களுக்கு பங்கு கொடுத்துட்டார். he given the charity to the wealth of his. ஆனா இன்றைய ஜனங்களுக்கு என்ன தெரியுமா? Nowadays, அந்த தேவன் கொடுத்த அந்த சொத்துல கொஞ்சத்தை தேவனுக்கு கொடுக்கிறதுக்கு கூட மனசு வருது இல்ல. people don't have the heart to give whatever the wealth he has given to you. அவர் சொன்னார், God is saying, நான் பிச்சைக்காரன் இல்ல, I am not a beggar. நீங்க எனக்கு கொடுத்தாலும் சரி கொடுக்காதீங்க சரி, Whether you give or not, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். I will be blessing you. நீங்க என்ன தேடினாலும் என்ன தேடாட்டி என்ன, If you search for me, நான் உங்களை தெரிந்து கொண்டுட்டேன், I have chosen you. நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். I'm going to bless you. ஆபிரகாமுக்கு சொன்னார், ஏன்னா அந்த ஒரு வசனத்தை பிடிச்சு கொள்றோம், அந்த ஒரு வசனத்தை பிடிச்சு கொள்றோம். Catch one word. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். I bless you and bless you. அந்த வார்த்தையை எடுக்க மாட்டார் ஆண்டவர். He will not take it. அதனால அந்த வசனத்தை மட்டும் பிடிச்சு கொள்றது, Just hold on that word. மிச்சத்தெல்லாம் விட்டுறது. We let go of everything else. யூதா 1வது அதிகாரம் 7வது வசனம். Judas. Jude 1:7. அப்படியே சோதோம் குமாரா பட்டணத்தாரும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபசாரம் பண்ணி அந்நிய மாமிசத்தை தொடர்ந்து நித்திய ஆக்கினையை அடைந்து திருஸ்தாங்கமாய் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஓகே, இப்போ இதுல என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த சோதோம் குமாரால என்ன தெரியுமா நடந்தது? You know what happened to Sodom? அக்கினி இங்க வர வரைக்கும் உணரவே இல்லை அவர்களுக்கு. When the flame comes to the neck, they didn't feel it. இப்போ நோவாட காலத்தை எடுத்துக்கொள்வோம். If you take the Noah's time, வெள்ளம் இங்க வந்தது, the water come up to the neck. no feeling, ஒரு உணர்வும் இல்ல இருந்தார்கள். no feeling at all. உணர்வே இல்ல, அட்டப்பே இருந்தார்கள். Oh, there is a flood coming, கழுத்தளவுக்கு தண்ணி வந்த அளவுக்கு I'm going to die, நான் சாக போறேன். no feeling, உணர்வு இல்லாம இருந்தான். they dead. அவன் செத்துட்டான். இன்றைக்கும் அப்படிதான் இருக்காங்க. Nowadays people are like that. இன்றைக்கும் அப்படிதான் இருக்காங்க. Nowadays people are like that. உணர்வே No feelings. கர்த்தர் வர போகிறார், God is coming. அவருக்காக வாழணுமே, I have to live for him. ஒரு நாள் அவருக்காக நான் விட்டு கொடுத்தா என்ன? Why don't I give up one day for him? உணர்வு இல்ல. No feelings. எப்படி வரும்? How is it going to come? போதித்தா வரும். If you preach, it will come. போதித்தும் வரவில்லை என்றால், Even though you preach, it didn't come. பரலோகத்திலும் அவைகள் கட்டப்படும். Nothing going to be built in kingdom. ஆமென். Amen. போதிக்க வேண்டியது அவருடைய கடமை. Preaching is his responsibility. அந்த கடமையை செய்கிறோம். He did the responsibility. மனம் திரும்பாத பட்சத்திலே You don't repent. பரலோகம் உங்களை மன்னிக்க தயாரில்லை. The kingdom will not forgive you. மனம் திரும்புகிற பொழுது மன்னிக்கப்படும். If you repent, you will forgiven. ஆமென். Amen. மத்தேயு 23:4. Matthew 23:4. அப்படியே சோதோம் குமாரரும் பட்டணத்தார்களும் சுமப்பதற்கெரிய பாரமான சுமைகளை கட்டின மனுஷர் தோள்களின் மேல் சுமப்பதற்கு அரிய சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள். Heavy burden on its shoulders. They are putting it on. யார் சுமத்துறது? Who's putting it on?
அதுக்கு முதல் வசனத்தை வாசிங்க தெரியும். Before the verses, எவ்வளவு தந்திரமா இருக்காங்க தெரியுமா? how smart it is. இது பழைய ஏற்பாட்டுல சொல்லல. This is not Old Testament. புதிய ஏற்பாட்டுல சொல்றேன். New Testament. இப்ப அதுதான் இயேசு சொன்னார். That's what Jesus is saying. நான் திரும்ப வரும் பொழுது When I return, இந்த சந்ததிக்குள்ள விசுவாசம் இருக்குமோ தெரியாது. this generation don't have the faith. அப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கே ஒரு சந்தேகம் வந்துச்சு. Jesus has a doubt. இப்ப விசுவாசம் இருக்க மாட்டேங்குது. The faith will be there. யாரை பார்த்து சொல்றார்? Who is looking at? Saying எங்களை பார்த்து. He's looking at us. இந்த ஜனங்களை பார்த்து சொல்றார். Those people he's looking at. ஏன் தெரியுமா? You know why? எப்படி விசுவாசம் வரும்? How is the faith is coming? விசுவாசத்தை படிச்சு கொடுத்தா விசுவாசம் வரும். If you preach the faith, it will come. ஆசீர்வாதத்தை படிச்சு கொடுத்தா ஆசீர்வாதம் வரும். If you preach the blessing, it's சாபத்தை படிச்சு கொடுத்தா சாபம் தான் வரும். If you teach the curse will come. ஆமென். Amen. வசனம் சொல்லுகிறது. The word says, சத்தியத்தை அறிவீர்கள். if you know the truth, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். the truth will free you. சத்தியத்தை தேடுங்க. Listen to the truth. சத்தியத்தை தேடுங்க. Look for the truth. அதையே நாடி ஓடுங்க. Just follow and run after that. சுத்தி வரும் கட்டுக்கதைகள், பெரிய பெரிய கதையெல்லாம் வரும். A lot of gossip will come. விட்டுருங்க. Let it go. வசனம் என்ன சொல்லுது? Whatever the word say. உங்களுக்கு யாரோ ஒருத்தர் வந்து தீர்க்க தரிசனம் சொன்னாலும் பரவாயில்லை. Anybody come and tell அந்த you தீர்க்க about- தரிசனம் வேதத்தின் அடிப்படையில வருதான்னு பாருங்க. It has to be based on the Bible. தேவனுடைய வார்த்தையின்படி வராத எதுவுமே தேவனால் வந்தது அல்ல. Anything doesn't come from the God's word is not from the God. அததான் இவர் சொல்றார். That's what he's saying now. என்ன சொல்றார்? What he is saying? இயேசு சொல்றார். Jesus saying, உங்களால சுமக்க முடியாததெல்லாம் உங்க தோள்ல போடுறாங்க. they are putting a heavy burden on you that you cannot carry. கர்த்தர் சொல்லுகிறார். God is saying, உங்களோட காதுல கழுத்துல உள்ளதெல்லாம் எடுத்து இங்க போடுங்க. take what's in your ears, put it here. கையில போட்டிருக்க மோதிரத்தெல்லாம் இங்க கொண்டு வந்து போடுங்க. Any ring you have, put it here. நீங்க யோசிச்சிருப்பீங்க, You thought about it. இந்த மோதிரத்தை வச்சு தான் நான் இந்த கிழமை காலத்தை ஓட்டணும். I want to run with this ring. ஐயோ இப்ப இவர் இதையும் கேட்டுட்டார். Oh no, he asked him this one too. என்ன பண்ண போறீங்க? What I'm going to do? அவ்வளவுதான். That's it. அததான் சொல்றார். That's what he said. உங்களால சுமக்க முடியாததெல்லாம் சுமத்துறாங்க உங்களுக்கு மேல. They are putting all the heavy burden on you. You cannot. கவனமா இருங்க. Be careful with that. கவனமா இருங்க. Be careful with that. ஆனா என்ன தெரியுமா? Even though இங்க இருந்து போதிக்கிறது ஈஸி. it's easy to preach, அதுபடி செய்யணும். you have to follow that. இப்ப என்ன தெரியுமா சொல்றேன்? Now what he is saying, பிரதர், brother, தவறாம வந்துருங்க. come to the temple. அவங்க கொடுக்கறத கொடுத்துருங்க. Just give whatever you need to give. நான் டைமுக்கு வரதும் இல்ல. I will not come on இங்க time. நிக்கிறதும் இல்ல. I won't stand here. எப்படி இருக்கும்? How is it? எப்படி இருக்கும்? How is the look? அது சொல்றாரு. That's what he said. ஜனங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்களாம். They will tell everything to the people. 5 கையும் அவருடைய தலையில வச்சு ஒரு அமர்த்து. He put a full hand into his head and push down. ஆனா ஒரு விரல்ல கூட அவரோட முடியை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. He will not touch with one finger to adjust the hair. ஒரு விரலால கூட தன்னோட லைஃபை அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. இன்றைய காலத்துல தான் நடக்குது. Nowadays things like that. ஏன்னு சொன்னா இன்னைக்கு ஊழியக்காரங்கனாலே ஒரு மதிப்பு, அதுக்காகவே இன்னைக்கு அது ஒரு ஜப்பா போயிடுது. Because of minister, they have high respect nowadays. அப்ப அதனால என்ன செய்யறது? ஒரு கோட் கிடைக்கும், They will wear a nice coat. நல்ல ஷர்ட் கிடைக்கும், They wear a nice shirt. நல்ல கார் கிடைக்கும், Nice car. They will. ஜெட் இப்ப ஜெட்டே கிடைக்குது. Nowadays they can get jets. அதுக்காகவே இன்னைக்கு அநேக பேர் வராங்க. That's why people coming into the ministry. வாரவங்க ஒரு காத்துல அடிச்சுட்டு போயிடுறாங்க. They will go with the one wind. ஆனால் Because வசனம் சொல்லுது, the word say, வாரவர்கள் whoever comes in, உங்களுக்கு இவ்வளவு சொல்றார்களே, they're telling so much. ஆனா Even though அதுல ஒரு சுண்டு விரல்ல கூட அதை அவங்க தூக்குறது இல்லை. not even with the little finger, they உங்களுக்கு மேல எவ்வளவு பாரத்தை போடுகிறாங்களோ, whatever the heavy they put on. கர்த்தர் சொல்லுகிறார், God saying, நெக்ஸ்ட் இயர் நாங்க இந்த ஆலயத்தை வாங்கணும், we will buy this temple. ஒவ்வொருவருக்கும் Every person 1 லட்சம் ரூபாய் கொடுக்க சொல்றேன். 100,000 have to bring it in. யார் சொன்னது? Who say that? யார் சொன்னது? Who say that? யார் சொன்னது? Pastor say. God அவர் will எப்படி say திரும்ப that. சொல்லுவார்? You know how God will say? இங்க சொல்ல மாட்டார். He will not say here. உங்களுக்குள்ள தான் சொல்லுவார். He will tell it within you. உங்களுக்குள்ள சொல்லுவாரா இருந்தா Whenever he tells you அது within கர்த்தர் you, சொல்றார். that's what God word. கை நீட்டி கேட்கிறது
people lending their hand and asking, கர்த்தர் இல்ல. it's not God. அவர் கை நீட்டி ஆசீர்வாதம் வதிப்பார். God only bless you with அவர் that. கை நீட்டி கேட்க மாட்டார். He doesn't accept இன்னைக்கு இந்த இன்னைக்கு அநேகமா என்ன தெரியுமா நடக்குது? Nowadays, தேவனுடைய பிள்ளைகள் God child கை நீட்டி கேட்கறதுல நம்பவனா இருக்கிறாங்க. extending the hand and ask. கை நீட்டுறதுக்கு வர மாட்டாங்க. Extending hand is not. கை நீட்டி யாரையும் தூக்க வர மாட்டாங்க. Nobody extend the hand and pull you up. ஆனா கை நீட்டுறதுக்கு வராங்க. They will extend their hands. அவர்களை பார்த்து தான் சொல்றார். He is looking at and saying, இப்படிப்பட்டவர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். this kind of people you That's your authority. உங்களோட அதிகாரம். Beware. கவனமா இருங்க. Be careful. ஏன்னா சில வீடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா முன்னாலே ஒட்டி இருக்கும். Some houses is sticks in there. Beware. Beware of dog. Dog. ஆமென். Amen. நீங்களும் உங்களோட வீட்டுல ஒட்டிக்கொள்ளுங்க அந்த வசனத்தை. You can stick it on this word. நான் இருக்குதோ இல்லையோ பரவாயில்ல. Whether you have a dog or not, பரவாயில்ல. doesn't matter. ஒட்டிக்கொள்ளுங்க. Stick it on. கேட்டா சொல்லுங்க வசனத்துல சொல்லி இருக்குது. Because the word says, இப்படிப்பட்டவர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லி இருக்கு பிரதர். this kind of people you be warned. ஆமென். Amen. யார சொல்றீங்க? Who is saying to? தொப்பி விழுந்தா போட்டுக்கொள்ள வேண்டியது. The cat dropped down, put it on. யாராவது வருவார்களா இருந்தால் குறுக்கு வழியில Anybody coming in the wrong way, அது தேவனால் வர்றதில்ல. it's not from the God. தேவன் குறுக்கு வழியை யூஸ் பண்ண மாட்டார். He doesn't use the wrong ways. ஸ்ட்ரெயிட். He comes straight. அவர் நேரா சொல்வார். He will come and tell you in plain. பிரதர் நீங்க போகிற வழி பிழையா இருக்குது. ரைட் வழியில போங்க. God will tell you you are going the wrong way. Catch the right way. ஆமென். Amen. பயமில்லாம அந்த ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டிக்கொள்ளுங்க. Don't be afraid. Put the sticker on. Beware. Beware. False preachers. That's here. வேணுமெண்டா நாங்க அப்படி ஒரு ஸ்டிக்கர் அடிச்சிருவோம். We can print the sticker. அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்துருவோம். We will give it to everybody. கண்ணாடியில ஒட்டிருங்க. We put it on the mirror. அத பார்த்ததுக்கு பிறகாவது After seeing that, யாராவது ஃபால்ஸ் வருவாங்களா இருந்தா anybody come in false, வர மாட்டாங்க. they are not going to come. ஆமென். Amen. ஆமென். Amen. யாரு துணிஞ்சு யார் வருவா? Who has the faith உண்மையை சொல்றாங்க மட்டும் தான் வரும். is telling the truth. ஆமென். Amen. இது உங்களுக்கு கொடுத்த அதிகாரம். This is your authority. யாரும் அதை எடுக்க முடியாது. Nobody can take away. இயேசு கிறிஸ்து சொல்றார். Jesus said. பவுல் சொல்றார். Paul said. பேதுருவும் சொல்றார். Peter said. அடித்து சொல்றாங்க. Yes. ஆணித்தரமா சொல்றாங்க. Telling the strong. கவனமா இருங்க. Be careful. கவனமா இருங்க. Be careful. அவர் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை நீங்க யூஸ் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா லூஸ் பண்ணுங்க. He given the authority to use it or lose it. அது உங்களுடைய பொறுப்பு. That's your responsibility. ஆமென். Amen. ஏன்னு சொல்ல இது கடைசி காலம். Because it's the ending days. நாங்க கடைசி காலத்துல நிக்கிறோம். Now we are standing on the last days. கர்த்தர் சொல்றார் சொல்லி கர்த்தருடைய பேரை யூஸ் பண்ணி பிழையான விதத்துல சம்பாதிக்கிறது எங்களுடைய பொறுப்பு அல்ல. You selling God's name and earning in the wrong way, it's not our job. எனக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா? You know what I know? கர்த்தர் சொல்றார். God saying, அவருடைய வசனத்துக்கு செவி கொடுங்க. listen to His words. சத்தியத்துக்கு செவி சாயுங்க. Stay with the faith. சத்துருக்கு எதிர்த்து நில்லுங்க. Go against the Satan. சத்தியத்துக்கு செவி கொடுங்க. Listen to the word. சத்துருக்கு எதிர்த்து நில்லுங்க. Against the Satan. இதை விட வேற எதுவும் தெரியாது. There's nothing else. ஆமென். Amen. ஆமென். Amen. இப்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்குமா இருந்தா, If the life is like that, உங்களுடைய வாழ்க்கை your life ஒவ்வொன்று will be very well. ஆமென். Amen. ஆமென். Amen. 103வது சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகிறது. Psalm 103:3. அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்து, எல்லாரும் எழுந்திருப்போம். Everybody stand. வாசிப்போம். 103வது சங்கீதம் 3வது வசனம். சத்தமா எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 103:3. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி அடுத்த வசனம். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். ஆமென். ஆமென். இதற்கு விரோதமான எந்த பிரமாணமும் இல்லை. அவர் நோய்களை சுகமாக்கிட்டார். அவர் நோய்களை சுகமாக்கிட்டார். He's healed you. அவர் சுகமாக்குன நோய்க்கு He healed the sickness.
இப்ப நான் வந்து கை வைத்து if I put my hand in there, ஏன் பாக்கெட்ல காணிக்க போட சொல்றேன். I put money into my pocket. எப்படி இருக்கு? How is it? எப்படி இருக்கு? How is it? ஆமென். Amen. டாக்டர் அவர். He is the doctor. கலெக்ஷன் எனக்கு. I am the collector of the money. ஆமென். Amen. ஆமென். Amen. அதான் சொன்னேன். That's what I said. இந்த ஸ்டிக்கர் ஒட்டுங்க. Put a sticker on. Beware of false preachers. Beware of false teaching. ஆமென். Amen. சத்தியம் The faith உங்களை விடுதலையாக்கும். will release you. அது எப்படிப்பட்ட உபதேசமா It இருந்தாலும் doesn't matter what kind of preaching. அது எவ்வளவு மோசமானதா இருந்தாலும் It doesn't பரவாயில்ல. matter how worse it is. உங்களை நொறுக்குற மாதிரி யாரும் சொன்னாலும் It பரவாயில்ல. doesn't even destroy you. நீங்க என்னத்துமா சொல்லுங்க? What do you have to do? நான் விசுவாசித்திருக்கிறவர் Who I believe, இன்னார் என்று நான் அறிவேன். I know who he is. அவர் என்னை கைவிடுகிறதும் இல்லை. He won't let me go. என்னை விட்டு விலகுவதும் He இல்லை. will not leave me. ஆமென். Amen. பிதாவே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உம்முடைய வசனம் சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை விழ வைப்பதற்கு சத்துருவான் எத்தனையோ முயற்சிகள் செய்திருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே எழுந்திருக்க செய்தவர் நீர். அவருடைய வாழ்க்கையில வந்த பிரச்சனைகள், சோதனைகள், குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், பிள்ளைகள் யாரா இருந்தாலும் கர்த்தாவே நீர் அவர்களை தயவாய் ஒரு விசை மன்னித்து மன திரும்புதலை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறதான எல்லா சத்துருடைய வல்லமைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறியடிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினால் வாய்க்காதே போகும்படியாக கட்டளையிடுகிறேன். கர்த்தாவே இந்த மாதத்திலே உம்முடைய பிள்ளைகள் அவர்கள் கையெடுத்து செய்கிற, அவர்கள் போக இருக்கிற எல்லா இடங்களிலும் கையிட்டு செய்கிற வேலைகள், படிப்பு, எல்லா காரியத்திலும் உம்முடைய சமூகம் இருந்து, உம்முடைய வல்லமை இருந்து சத்தியத்திலே அவர்களை நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே சுய பலத்தின் மேலும் சுய புத்தியின் மேலும் சாயாதபடி கர்த்தருடைய வேதத்திலே தியானமாயிருந்து கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாருமே கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய பந்திக்கு நேராய் நாங்கள் வரப்போகிறோம். நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். அவர் சொன்னார், சீசர்களை நோக்கி அவர் சொன்னார், அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சை ரசத்தை நவமானதாய் உங்களோடு என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுகிறதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் சொன்னார். அவர் அவருடைய சீசர்களோட தான் கடைசி ராபோசனம் பங்கு கொண்டார். ஆனா என்ன தெரியுமா சொன்னார்? நான் மறுபடியும் இந்த ரசத்திலும் இந்த அப்பத்திலும் நான் எப்ப பானம் பண்ணுவேன் தெரியுமா? நீங்கள் எல்லாரும் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட அவருடைய எல்லா பிள்ளைகளும் பரலோக ராஜ்யத்திலே வந்து பிதாவுடைய வாசஸ்தலத்திலே இருக்கும் பொழுது அங்க அவர்களோடு நான் போஜனம் பண்ணுவேன். ஆமென். இது எவ்வளவு ஆசீர்வாத வசனம் தெரியுமா? இந்த வசனம் எல்லாம் விட்டுருவது, ஒரே வசனத்தை திரும்ப திரும்ப. ஆனா அவர் எவ்வளவு அழகா சொல்லிட்டார் தெரியுமா? விசுவாசம். நான் இந்த விசுவாசம் இருக்கணும், அவருடைய ராஜ்யத்திலே அவரோட போய் இப்படி ஒரு கம்யூனியன்ல நான் பங்கு கொள்ளணும். இந்த அங்க போகும் வரைக்கும் நான் இந்த சபையோட ஜனங்களோட ஐக்கியமா இந்த பாத்திரத்திலே புசித்து பாத்திரத்திலே பானம் பண்ணுகிற பொழுது நான் அவரை நினைவு கூறுகிறேன். எப்படி நினைவு கூறுகிறேன்? நான் ஒரு நாள் அங்க போவேன்,
என்னுடைய உறவுகளோட, என்னுடைய சொந்தங்களோட, பிள்ளைகளோட தேவனுடைய ராஜ்யத்திலே அவரோடு கூட போஜனம் பண்ணுவோம். ஆமென். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? இதை விட ஆசீர்வாதம் வேற எதுவுமே இல்லை. ராஜாவோட கூட, ராஜாவுடைய பந்தியில ஒரு சாப்பாடு சாப்பிடுகிறது எவ்வளவு ஒரு கொடுத்து வச்ச காரியம் தெரியுமா? அததான் அவர் எங்களுக்கு சொல்றார். நாங்கள் கண்களை மூடி எங்களை ஒப்பு கொடுப்போம். நாங்கள் சொல்லுவோம், கர்த்தாவே, நாங்க உங்களோட உங்களுடைய ராஜ்யத்திலே இதுல பங்கு கொள்ளுகிறதுக்கு ஏதாவது தடையா எங்களுடைய வாழ்க்கையில வருமா இருந்தால் அந்த காரியம் அகன்று போகட்டும் அப்பா. எங்களுடைய தீர்மானம், உம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிறோம், உம்மை விசுவாசிக்கிறோம். இந்த விசுவாசம் எங்களை தேவனுடைய ராஜ்யத்துல உம்மோடு கூட நீர் இருக்கிற பொழுது, பிதாவினிடத்துல நீங்கள் இருக்கிற பொழுது, நாங்களும் அங்க வந்து உம்மோடு கூட இதுல பங்கு கொள்ளும் வரை உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர் தங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தேவனுடைய வசனத்தின்படி வாழுகிற அவருடைய வாழ்க்கையிலே இந்த ரசமும் இந்த அப்பமும் ஆசீர்வாதமான பாத்திரமாய், புதிய உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் அவருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யட்டும் அப்பா. எல்லா பலவீனங்கள், சோர்வுகள் அகன்று போகட்டும். உம்முடைய பலத்தை கட்டளையிடு. இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாறும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபை இந்த பிள்ளைகளை சூழ்ந்து பெறட்டும். இதுல பானம் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய வல்லமையை கொடுக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல நல்லா உன்னலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்று காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து பிட்டு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாங்கள் எல்லாருமே ஒரு மனதோடு கூட நாங்கள் எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே, நீர் எங்களுக்காக பிற்கப்பட்ட உங்களுடைய சரீரம், இதன் மூலம் எங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீங்க, நன்றி என்று சொல்லி ஒரு மனமாய் எல்லாரும் பங்கு கொள்வோம். அந்தபடி அவர் பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்.
நாங்கள் எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே உம்முடைய ரத்தம் எங்களை கழுவி உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறது. ஒரு மனதோடு கூட விசுவாசத்தோடு நாங்கள் எல்லாரும் நம்பிக்கொள்வோம். கர்த்தாவே இயேசு நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், கிருபை உள்ளவர், மாறாதவராக இருக்கிறீர். நீர் எங்களை அழைத்திருக்கிறீர், எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். நீர் உண்மை உள்ளவராயிருக்கிறீர். உம்முடைய வாக்கு தத்தங்களையும் வாக்குகளையும் எங்களை நிறைவேற்றும்படியாக கர்த்தாவே நீர் எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவரப்பா. நீர் எங்களை எதற்காக அழைத்தீங்களோ அந்த அழைப்புக்கு பாத்திரம் உள்ளவர்களாய் நாங்கள் நிற்கவும், அதன்படி நடந்து கொண்டு உம்முடைய சமூகத்திலே உம்மோடு கூட வாழ நீர் எங்களுக்கு கிருபை அளித்திருக்கிறீங்களே, இதற்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தாவே உம்முடைய கிருபை உள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே அவர்கள் வந்த வண்ணமாய் அல்ல, மறுபடியும் இந்த இடத்துல இருந்து போகும் பொழுது இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை, இரட்டிப்பான சந்தோஷத்தையும், இரட்டிப்பான சமாதானத்தையும், இரட்டிப்பான மகிழ்ச்சியும், கர்த்தாவே இரட்டிப்பான வசனத்தையும் பெற்றவர்களாய் இந்த இடத்திலிருந்து செல்ல கிருபை செய்யுங்க. கர்த்தாவே இந்த வசனங்களானது அவருடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்யட்டும் அப்பா. இன்னும் அநேகருக்கு இந்த வசனமானது போய் சேர கிருபை செய்தல்லுங்க. உம்முடைய கிருபையுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ராஜ்யத்துக்காக விதைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். யார் யார் உம்முடைய ராஜ்யத்துக்காக அவருடைய ஊழியங்களுக்காக தங்களுடைய கரங்களை நீட்டுகிறார்களோ, உதவி செய்கிறார்களோ, அவருடைய குடும்பங்களிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய சமூகம் கூட இருந்து நடந்தபடியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க நடத்துங்க. எந்த ஒரு அப்பமோ தண்ணீரோ அவருடைய வீடுகளிலே குறையாதபடி நீர் சம்பூரணமாய் ஆசீர்வதிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. கர்த்தாவே உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். மறுபடியும் நாங்கள் மறுபடியும் இப்படி உம்முடைய சமூகத்திலே ஒன்று கூடும் மறுபடியும் உம்முடைய கிருபைகளோடு கூட நடந்தபடியா இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்யும் சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.